ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் 31. ராதா மிதுனியாவின் முகம் பார்த்து அதிர்ந்து போனவள், என்ன மிதுனி என்று கேட்க, உடம்பு சரியில்லை அத்தை என்றவள் தன் தனி அறைக்கு போய் படுத்து விட்டாள். பாவம், பிள்ளை இப்படி சோர்ந்து போய் வந்திருக்கா என்று ராதா உள்ளங்கையில் வைத்து தாங்கினாள். ரேனியா மூலமாக அவளுக்கு உடம்பு சரியில்லை என்ற தகவல் சமரவேலிற்கு வந்துவிட்டது. ஆனால் அவனுக்கு அது ஏன் என்று தெரிந்துவிட்டது. காரணம், அவள் காரில் இருந்து இறங்கும் போதே அவள் அழுது வீங்கிய இமைகள், வீங்கிய முகம், சிவந்த மூக்கு, கண்கள் அவள் அழுகதை காட்டி கொடுத்தது. இது மிதுனின் வேலை என்று புரிந்தது. 2 நாள் காய்ச்சலில் விழுந்து கிடந்தாள். ராதாவுடன் ஆட்டோ பிடித்து மருத்துவமனை சென்று வந்தாள். கணவனை அவள் எதற்கும் எதிர்பார்க்கலை. சரியான பின் தான் அன்று நடுகாலில் அமர்ந்து தான் வாங்கி வந்த பொருட்களை அனைவருக்கும் கொடுத்தாள். ரத்தினவேல் கண் கலங்கி விட்டார். ஏன் பெரிய மாமா என்று கேட்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப அக்கா இப்படித்தான் உங்கள் வீட்டில் இருந்து வரும்போது எங்களுக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கி தரும் என்றார். ராஜவேல் குடும்பத்திற்கு வாங்கியதை தனியாக எடுத்து வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு வாங்கியதை கொடுக்க மறந்ததால் அதையும் தனியாக வைத்துவிட்டு விகனிற்கு வாங்கியதையும் சமரவேலிற்கு வாங்கியதையும் அவன் வீட்டில் இருந்தபோது அவன் அறையை தட்டிவிட்டு உள்ளே போக சமரவேல் அவளை முறைத்தபடி நின்றான். மிதுன்யா பயத்தில் உடல் நடுங்கினாலும் வெளியே காட்டிக்காமல், மாமா, விகனுக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் திங்ஸு வாங்கிட்டு வந்தேன் என்று டேபிளில் வைக்க, ஓஹோ, என் மகனுக்கு என்னால் வெளிநாட்டு பொருளெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினச்சி வாங்கி வந்தியோ என்று அவன் கர்ஜிக்க, இவளுக்கு அடி வயிறு கலங்கியது. இது தேவையா உனக்கு என்று பயந்தாலும், அப்படி இல்லை என்று இழுக்க, அப்புறம் எப்படி என்று அவன் நக்கலாக கேட்க, நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் இப்போ படிக்க என்ன தேவைப்படுமோ அதை வாங்கிட்டு வந்தேன் என்றாள். இப்போ அவனால் எதுவும் சொல்ல முடியலை. காரணம், நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ற போது என்ன சொல்ல முடியும்? அவனுடைய லேப்டாப் இருந்த டேபிளில் அதை வைத்தவள், உங்களுக்கும் வாங்கினேன் என்று வைக்க அவன் எகத்தாளமாக பார்த்து, மயக்க பார்க்குறியாடி என்றான். சட்டென அவள் உடல் தூக்கி போட்டது. அவனும் அதை பார்த்தான்தான். அவளுக்கு அழுகையில் அவள் தொண்டை அடைத்து மூச்சு விட முடியாமல் திணறியவள் சுதாரித்து கொண்டு அவன் பேசியது காதில் விழாத மாதிரி, பெரிய மாமா சின்ன மாமாவுக்கு வாங்கினேன் என்றாள். இதில் அவன் முகம் கடுத்தது. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் தான் வாங்கியிருக்கணும். பெரிய மாமா சின்ன மாமா 2 பேருக்கும் தான் வாங்கினேன் என்றாள். இதில் அவன் முகம் கடுத்தது. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் தான் வாங்கியிருக்கேன், அவங்கள மயக்கவா வாங்கினேன் என்று அவள் சொல்லாமல் சொல்லிவிட்டாள். மிதுனியாவும் இப்படி ஒரு அர்த்தம் வரும் என்று சொல்லலை, யதார்த்தமாகத்தான் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு அவளை முறைத்தான். சாரி மாமா, என்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை. அண்ணன்கிட்ட கேட்க எனக்கு தயக்கம். எனக்கு அண்ணன்தான் என்றாலும் உங்களுக்கு சங்கடம் தானே, அதுதான் என்று அவள் தயங்க, நீ இன்னும் மாறவே இல்லை. உன்மேல ஒரு தப்பு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கிற பழக்கம் இன்னும் உன்கிட்ட போகவே இல்லை என்றான். இதற்கு மேல் நின்றால் ஆகாது என்று மிதுன்யா வரேன் என்று ஓடி வந்து விட்டாள். கீழே வந்தவள் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அங்கே கிடந்த சோஃபாவில் அமர்ந்தாள். பக்கத்தில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த ரத்தினவேலும் ராகாவும், என்னம்மா என்னாச்சு என்று கேட்க, புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், அது உருமல் கேட்டுத்தான் ஓடி வர்றேன் என்றாள். மிதுன்யா, நானும் உன் புருஷனையே இந்த வீட்டுக்கு வந்த நாளா புலின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த புலி தன்மையாவுக்கு முன்னால் சுண்டலி என்று தெரிந்தது. அந்த கூத்தையும் தான் 6 வருஷம் பார்த்து கொண்டு இருந்தேனே என்று இடக்காக ராதா பேச, எங்கள் ஆண்குலத்தின் நிலைமையே அப்படித்தான் இருக்குது, என்ன பண்ணுறது? எல்லாரும் பெண்களைத்தான் பொறுமைசாலி குணசாலி அப்படின்னு ஏகப்பட்ட சாலிகள் சொல்கிறீங்க. ஆனால் பாவப்பட்ட என் இனம்தான் அனுபவசாலியாக இருந்து குடும்பத்தை நடத்துது என்று ரத்தினவேல் சொல்ல,
சிரித்த மிதுன்யா, ரொம்ப சரியாக சொன்னீங்க பெரிய மாமா. ஏன்னா எங்கள் வீட்டிலும் அப்பா அண்ணா இருவரும் வெளியே தான் முடிவு எடுக்க உரிமை அவங்களுக்கு. வீட்டுக்குள் வந்துட்டா அம்மா அன்னிக்கு 2 பேரும் கப்ஷிப். அவங்க தான் எதையும் முடிவு எடுப்பாங்க. இதில் மாமியார் மருமகள் போராட்டம் வேற வரும். அம்மா தான் வெளியே டாம்பிகமாக ஏதோ அவங்க கிட்டத்தான் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் அண்ணி சொன்னதுக்குத்தான் தலை ஆட்டுவாங்க என்றால் சிரித்தபடி. அது என்னவோ உண்மைதான் மிதுன்யா. அவங்க 2 பேரும் இயல்பாகவே யார்கிட்டேயும் கடுமையாக பேச மாட்டாங்க. ஆனால் உன் புருஷன்கிட்ட பேச உன் அப்பா கூட பயப்படுவார். அடியே, அது பயம் இல்லை, மரியாதை. அன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை, தகவல் கேள்விப்பட்டதும் அண்ணன் மாமனார் தானே நமக்கு என்ன என்றா இருந்தான். அவனே களத்தில் இறங்கி பிரச்சனையை சரி பண்ணினான் தானே. ஆமாங்க, இவர் ஏண்டா பண்ணினார் என்று நான் அழுது கதறும்படி அந்த தன்மையா செய்துட்டாள். அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே என்று ராதா கணவனை பார்த்து எதற்காக கேட்க, தெரியும்டி என்றார் அவர் பாவமாக. அப்ப அவள் அத்தனை பேச்சு பேசினாள் தானே. நம்ம வீட்டு வேலையாட்கள் முன்னே தானே பேசினா. என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா. அதெல்லாம் உங்கள் தம்பி காதுக்கு போகாமலா இருந்தது என்று கேட்க, போகாம என்ன, இந்த வீட்டில் அவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு துரும்பு அசைந்தால் கூட அவன் காதுக்கு போய்விடும். இவ்வளவு பெரிய சண்டை தெரியாம போகுமா என்று ரத்தினவேல் கேட்க, அதுதாங்க வைத்தறிச்சலா இருக்கு. தெரிஞ்சும் ஒரு வார்த்தை அவளை கண்டிக்கலையே உங்க தம்பி. ஏன் என்கிட்ட அவ பேசினது தப்பு தான் அண்ணி என்று கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. என்னடி, என் தம்பி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் அப்பா அந்த கேஸில் மாட்டினப்ப உதவினான் என்று மட்டும் நினைக்காதே. அவன் செய்த மாதிரி வேறு யாரும் செய்வாங்களா? அவன் பொண்டாட்டி பேசினா என்ன, காதில் வாங்கி விட்டுட்டு போவியா? அவளே செத்து போயிட்டா, அவளை பற்றி என்ன பேச்சு? என் தம்பி சிங்கம்படி என்று அவர் எகிற, ஆமாம், உங்கள் தம்பி தன்மையாவுக்கு மட்டும்தான் பூஜா தூக்குவார், மற்றபடி நம்மளையெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவர் சிங்கம் புலி என்று இழுக்க வேண்டாம். கட்டின பொண்டாட்டி இவகிட்ட மனுஷத்தன்மையோடு நடந்துக்க சொல்லுங்க. ஆமாம், அந்த திராணி உங்களுக்கு இருக்கா? உங்கள் தம்பிக்கிட்ட இவளை பற்றி பேச வேண்டியது தானே. அந்த திராணி உங்களுக்கு இருக்கா என்று ராதா கேட்க, என்ன பேச்சு இது? மிதுனியா என்ன நினச்சிக்கும் என்றவர், மிதுனி, அவன் அப்படியே வளர்ந்துட்டான், சுயமாக வளர்ந்தவன், கரடு முரடாத்தான் இருப்பான், கொஞ்சம் பொறுமையாக போதாயி என்று அவர் குடும்பத்தின் தலைமகனாக அறிவுரை சொன்னார். ஆமாங்க, அந்த குடும்பத்தின் தலைவர் என்னவோ சமரவேல்தான். ரேஷன் கார்டில் மட்டும்தான் ரத்தினவேல் தலைவர், மற்றபடி சமரவேல்தான் அங்கே அனைத்தும். என்ன அத்தை, மாமாவுக்கு எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க என்று மிதுனியா விளையாட்டாக கேட்க, உனக்கு தெரியாது மிதுனியா, என் குழுந்தன் முதல் திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியாக இருந்தார். திருமணமாகி தன்மையாக வாழ்ந்த 6 வருடம் ஒரு மாதிரி இருந்தார். அவ இறந்த பிறகு வேற மாதிரி ஆகிட்டார் என்று ராதா சொல்ல, அவனுக்கு மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. எனக்கெல்லாம் அப்படி ஒரு கஷ்டம் வந்திருந்தா இந்நேரம் பைத்தியக்காரனாக அலைஞ்சிருப்பேன். அவனை கண்டு எல்லாத்தையும் சமாளித்து மீண்டு வந்திருக்கான். நீதான் மிதுன்யா, புண்பட்ட அவன் மனதுக்கு ஆறுதலாக இருக்கணும். இப்போ அவன் குணம் மாறி போய்த்தான் இருக்கு, எனக்கும் தெரியும் என்று ரத்தினவேல் கவலைப்பட்டவர். மிதுன்யா எதுவும் பேசலை, அமைதியாக இருந்தாள். அவளுக்கு தன்மையா பற்றியோ அவனுடைய காதல் பற்றியோ தெரிந்து கொள்ள இஷ்டம் இல்லை. முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். அவருடைய மனதில் அந்த காதலும் மனைவியின் நினைவுகளும் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனிதனின் மூளைக்குள் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை வெளிப்படுத்துவதில் தான் நல்லவர் கெட்டவர் என்று சொல்கிறோம். மிதுன்யா அன்று கணவனுக்காக இரவு வெகுநேரம் காத்திருந்தாள். பொதுவாக மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சமரவேல் மகனுடன் தோப்பு வீட்டில் இருப்பான். சில சமயம் இங்கேயும் கூட்டி வருவான். இங்கே வந்தால் விகன் அப்பாவுடன் இருக்க மாட்டான். அக்கா அண்ணனுடன் தான் விளையாடுவான். பாட்டி வீட்டில் அவன் ஒற்றை பையனாக வளர்வதால் விளையாட நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. பாட்டி நன்றாகத்தான் பார்த்து கொண்டார். இவன் பள்ளி சென்ற பிறகு
வேலையாளை சமரவேல் நிறுத்திவிட்டான். தினமும் மாலை நேரம் மகனுடன் தான் செலவிடுவான். ஞாயிறு விகன் இங்கே அப்பா வீட்டிற்கு சனி இரவே வந்து விடுவான். ரியன்யா அக்கா அண்ணா நடுவில் படுத்துக்கொண்டு அக்கா சொல்லும் கதைகளை கேட்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ராதா மேலும் பெரியம்மா பெரியம்மா என்று பாசம் உண்டு. ராஜவேல் ரேகா கூட விகனிடம் பாசமும் பிரியமுமாகத்தான் இருப்பார்கள். நீ தாண்டா எங்களுக்கு வயசான காலத்தில் கஞ்சி ஊற்றணும் என்று ராஜவேல் சொல்லும்போது, கஞ்சி வேண்டாம் சித்தப்பா, பிரியாணி தர்றேன் என்பான். நல்ல வேலை, இவன் உருவம் மட்டுமில்லை, குணம் கூட சமரவேல் மாதிரிதான், அதனால தான் பிழைத்தோம் என்பான் ராஜவேல். என்னதான் சொத்தை பிரித்து கொண்டாலும் ஊருக்கு வரும்போது ஒன்றாக ஒரே குடும்பமாகத்தான் இருப்பார்கள். பெரும்பாலும் குடும்ப செலவு சமரவேல்தான் செய்வான். ரத்தினவேலை செய்ய விடமாட்டான். ஏனென்றால் ரத்தினவேலின் தொழில் விவசாயம். அதில் வருமானம் நிலையாக இருக்காது. ஒரு வருடம் நன்றாக விளையும், மறு வருடம் விளைச்சல் இருக்காது. மழை அதிகமாக பெய்து வெள்ளம் வரும். விவசாய நிலம் அடியோடு நீரில் மூழ்கி அழுகிவிடும். புயலில் வாழை கரும்பு வேரோடு சாய்ந்துவிடும். இப்படி இழப்புகள் அதிகம் உள்ள தொழில். ஆனால் வருடம் முழுக்க சாப்பிட அரிசி வயலில் விளைந்து விடும். வீட்டிற்கு தேவையான காய்கறி தோட்டத்தில் விளையும். உளுந்து துவரை பயிரிடும்போது மொத்தமாக வருடத்திற்கு தேவையானதை ராதா காய வைத்து பத்திரப்படுத்துவார். மேலும் ராஜவேல் குடும்பத்துக்கும் கொடுப்பாள். ராஜவேல் கை வழங்காதவன்தான். ஆனாலும் அண்ணன் தம்பி குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ செய்வதில் கணக்கு பார்க்க மாட்டான். ரேகா வயது கூட கூட கொஞ்சம் அனுசரணையாக மாறிவிட்டாள். கணவனிடம் பேசத்தான் விதுனியா காத்திருந்தாள். 2 மணி நேரம் மகனுடன் செலவு செய்வதால் இரவு 11 மணிக்குத்தான் சமரவேல் வீட்டிற்கு வருவான். அவன் எப்போதும் வெளியே சாப்பிட விரும்ப மாட்டான். இரவு எந்நேரம் ஆனாலும் வீட்டிற்கு வந்து விடுவான். ராதாதான் அவள் திருமணமாகி வந்த காலத்தில் இருந்து இரவு கண்விழித்து சாப்பாடு போடுவார். சமரவேலின் திருமணத்திற்கு பின் தான் போடுவது இல்லை.